வணக்கம். சிவனின் பஞ்சபூத ஸ்தலங்களான காஞ்சிபுரம், திருவானைக்காவல், திருவண்ணாமலை, சிதம்பரம் மற்றும் காளஹஸ்தி போன்ற சிவ தலங்களில் நம்மளால் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறதுன்றது முடியாத காரியங்க. அதனால் வசிஷ்ட மகரிஷி சிவனின் பஞ்சபூத ஸ்தலங்களை ஒரே நாளில் தரிசனம் பண்ணணுன்னு சிவனை வேண்டி அருள் பெற்று வசிஷ்ட நதிக்கரை ஓரத்தில் பிரதிஷ்டை பண்ண பஞ்சபூத சிவத்தலங்களை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் காலையில் சுமார் 6:30 மணி அளவில் சேலம் வந்துட்டு கார் அல்லது பைக்கில் போனீங்கன்னா இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை மத்தியானத்துக்குள்ளே பார்த்து முடிச்சிடலாங்க. நம்ம இப்போது சேலத்திலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் வேலூரில் எழுந்தருளியுள்ள தான்தோன்றீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சிவன் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரிய கோயிலுங்க. இங்கு சிவன் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். சித்திரை 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சூரிய கதிர்கள் சிவலிங்கம் மேலே விழுவது இங்கே ஒரு சிறப்பான ஒன்றுங்க. மா, பலா, இலுப்பைன்னு 3 மரங்களும் ஒரே மரமாக சேர்ந்து இங்கே தலவிருட்சமாக காட்சியளிக்குதுங்க. நம்ம நெக்ஸ்ட் இப்போ இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏத்தாப்பூரில் எழுந்தருளில் இருக்க சாம்பவ மூர்த்தீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த கோவில் நீருக்குரியதுங்க. இங்கே மாசி மாதம் முதல் வாரத்தில் சூரியனோட கதிர்கள் நேராக சிவனின் மீது விழுவது விசேஷங்க. இந்த கோவிலில் இப்போ குடமுழுக்கு பணிகள் நடந்துட்டு இருக்கனால சாமியை பிரதிஷ்டை பண்ணி சைடில் வச்சிருக்காங்க. இங்கேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க ஃபேமஸான முத்துமலை முருகன் கோயிலும் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற கோட்டை கோயில்னு அழைக்கப்படுற காய நிர்மலேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலில் தீபாதனை காட்டும் போது தீபத்தின் ஒளி சிவனின் மீது பட்டு பிரதிபலிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வசிஷ்டருக்கு ஜோதி வடிவில் சிவன் காட்சி அளித்ததுனால இந்த கோவில் அக்னிக்குரிய கோவிலாக கருதப்படுகிறதுங்க. இந்த கோவிலுக்கு ஆத்தூர் சிட்டிக்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லைங்க. சேலம் சென்னை ஹைவேஸ்லேருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனாலே கோயில் வந்துடும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் ஆரகலூரில் எழுந்து காமநாதீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வாயுக்குரிய கோயிலுங்க. இந்த ஆலயத்துல அஷ்டபைரவர்கள் இருக்கிறனால பைரவாஷ்டமி அன்னைக்கு இங்க மிகப்பெரிய கூட்டம் வருங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் கூகையூரில் எழுந்தருளியுள்ள ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது சோழர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கோயிலுங்க. இது ஆகாயத்திற்கு உரிய கோயிலுங்க. இந்த கோயில்களில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்குங்க. திருநாவுக்கரசர், திருமூலர் போன்றவர்களால் பாடல் பெற்ற கோயிலுங்க இது. இந்த கோவில்களை நான் சொன்ன ஆர்டரில் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் போய் சாமி தரிசனம் பண்ணலாம். ஸோ வசிஷ்ட மகரிஷியால் நதிக்கரைக்கு அருகாமையில் பிரதிஷ்டை பண்ண இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை ஒரே நாளில் போய் தரிசனம் பண்ணி சிவனின் அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.